என்ன ஒரு சிலர்லாம் கேட்குறது புரியுது. மேடம் முன்னாடிலாம் எங்களுக்கு ஆண்களான எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போ என்னன்னா பெண்கள் படுற பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களேன்னு. இது கூட ஒரு வகையான உங்களுக்கு தாங்க சப்போர்ட்டு. சரியா? இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் யாரெல்லாம் சார்ந்திருக்கீங்க பார்த்துருக்கீங்களா? அதாவது தாய் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ரோல் மனைவி. அப்புறம் 3வது பார்த்தீங்கன்னா மகள். 4வது பார்த்தீங்கன்னா அக்கா, தங்கை இருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தோழிகள் இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு கருத்து தான் நான் இன்னைக்கு சொல்றக்கூடிய கருத்துக்கள். சரியா? அது உண்மையாவே எல்லாருக்கும் பயனுள்ள ஒரு கருத்தாவும் அது இருக்குது. ஓகே. சரி. இப்போ நம்ம டாபிக் போலாமா? நல்லா பாருங்க. மேரேஜுக்கு அப்புறம் டிப்ரஷனா வர காரணம் என்ன? பாடி, மனசு 2க்கும் ப்ரெஷர் அதிகமாகுது. அவங்களோட ரோல் மாறுது. பொண்ணா இருந்து மனைவியா, மருமகளா, அக்காவா, அம்மாவா ஒரே நேரத்தில் பல ரோல் பண்ணும்ல. அட்ஜஸ்ட் பண்ண கஷ்டமாக தானே இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுறது? ஸோ அதுதான் இங்கே கேள்வி. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன கேட்கலாம்? லேடிஸ் மெயினாக ஸ்பெஷலாக கேட்குறீங்களா சொல்கிற விஷயத்த? சரியா? உங்கள் உடம்புல அந்த மாற்றம் வருதுன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா ஹார்மோன். பாடியில் ஹார்மோன் இருக்குது. என்ன ஹார்மோன்? அது பேர் ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டிரான். இந்த 2 ஹார்மோனோட மாற்றம் தான். அது எப்போ மாறும் மேம்? கேள்வி இருக்கா? ப்ரெக்னான்சி அப்போ, பிரசவத்தப்போ, பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ. இதில் இந்த 2 ஹார்மோன் சொன்னல ஏறி இறங்குது. அந்த ஏறி இறங்குறதுனால உங்களுடைய மனநிலை, அந்த மைண்ட் ஸ்விங் இருக்கும் இல்லையா, அந்த மைண்ட் ஸ்விங் மாறும். சரியா? மூடு அப்படியே ஸ்விங்காக மாறுறதுனால இதுக்கு பேர் போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க. சரி. 2வது பார்த்தீங்கன்னா தனிமை. எப்படி? ஐயோ நான் எங்கள் அம்மா அப்பா கூட ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய சொந்த அம்மா, வீடு, அப்புறம் அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். சரியா? இது எனக்கு புது இடமா இருக்குது. ஓகே. பேசக்கூட ஒரு ஆள் இல்லை அப்படின்னு மனசு என்ன பண்ணுது? அப்படியே அழுத்தி உட்கார வச்சிருது. 3வது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன், ப்ரெஷர்னு சொல்கிறோம். எதிர்பார்ப்பு. இப்போ என்ன பண்ணோம்? ஐயோ நான் நல்ல மனைவியே என் ஹஸ்பண்டுக்கு நடந்துக்கணுமே, அதுக்கடுத்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற மருமகளாக இருக்கணும், நல்லா சமைக்கணும். சரியா? என் ஃபேமிலியில் உள்ளவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும். இந்த ரோல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு. இதுவே என்ன பண்ணுது? இந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் சஃபர் ஆகக்கூடிய மெயின் ரீசன். அப்போ மெயின் ரீசன் என்ன? ஹார்மோன் குறையிறது தான், ஈஸ்ட்ரோஜன் குறையிறது தான். இதுதான் பொம்பளைங்க. இதோடைய நம்மளுடைய மூடு, தூக்கம், எலும்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இது குறையும் போது என்ன ஆகும் தெரியுமா? உடம்பு ரொம்ப சூடு வருது, ராத்திரி தூக்கமே வராது, அப்படியே மூட் ஸ்விங்காக இருக்கும், எரிச்சல் வரும், அழுக வரும், டிப்ரெஷனாக இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் ஆன்சைட்டி ஆகும். இதெல்லாமே நடக்கும். அப்போ நமக்கு மெயின் ரோல் என்ன? நம்மளோட பிரெயின் கெமிஸ்ட்ரி மெயினாக மாறுது. இதுக்கு பேர் செரோட்டின் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன் இருக்குது. அந்த ஈஸ்ட்ரோஜனை அதை கரெக்டாக குறைக்கும். அதனால் மனசு என்ன பண்ணும்? அப்படியே கீழே போகும். வருஷக்கணக்காக சமைச்சு குடும்பத்தை பார்த்து எல்லாத்தையும் நான் பெஸ்ட்டாக செய்கிறேன், நான் யார் அப்படின்னு யோசிக்க தெரியும். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் தேவைப்படுது இல்லை? அதுதான் இந்த மெனோபாஸ்க்கு காரணம். ஹார்மோன் ப்ளஸ் மனசு ப்ளஸ் சூழ்நிலை. இதுதான் என்னதுன்னா நம்மளோட பாடி சிக்னல். இது யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4/1 உமனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சூழ்ந்து வருது. சரி, இது எப்படி சரி பண்ணலாம்? சரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. எப்படி தெரியுமா? நம்ம ஒரு டாக்டரை, சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நீங்களே வெளிவந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் இதில் எல்லாத்துலேயும் இந்த ஓவர் கம் ஆகி வந்துடுவேன் அப்படின்னு உங்களை மனோதிடப்படுத்தி நீங்கள் வரீங்கல்ல, இது தாங்க தீர்வு. டாக்டர்கிட்ட போகணும் அவசியமே இல்லை. இது வந்து அதாவது இப்போ ப்ரெக்னன்சி ஆகிடுச்சு, பேபி பிறந்துருச்சு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ரியல் ஹீரோயின் உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசணும், அந்த குழந்தைக்கிட்ட. அம்மா உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஸோ பாருங்களேன், நிறைய பெண்கள் வந்து என் மகளுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும், கண்டிப்பாக நான் பட்ட எல்லா கஷ்டத்தை அவளும் அனுபவிக்கணும் இப்படின்னு கேட்பாங்க தாய்மார். என்னை போட்டு நச்சிருச்சா, நகை வேணும், இந்த புடவை வேண்டாம், இந்த மாப்பிள்ளை வேண்டாம், அது இதுன்னு நிறைய குறை சொன்னா. சரியா? இவ்வளோ பிரச்சனையும் சிக்கலும் எனக்கு அவள் கொடுத்துக்கிட்டே இருந்தா. அதனால் என்ன பண்ணேன் நான், இது அவளுக்கு பனிஷ்மெண்ட்டாக அவள் நான் பார்க்கணும்ல, அவளுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்
உங்களுக்கு பிடிச்சிருக்கா அந்த கருத்து? சரியா? இன்னைக்கு சொன்ன கருத்தை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த கருத்தை ஷேர் பண்ணுங்க. நன்றி.